வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற மிருக நல வாரியம் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாநில அரசுகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது. அந்த சுற்றறிக்கையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 10 நாட்கள் எந்த இறைச்சி விற்பனையும் இந்தியா முழுதும் செய்யக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தது. ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன் உட்பட மாட்டிறைச்சி உட்பட எவையும் விற்பனை செய்யக்கூடாது என்று கூறியிருந்தது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது. எந்த வழக்கில் என்று சொன்னால், இந்த 10 நாட்களிலும் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பர்யூஷன் பர்வா என்ற மத பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த நாட்களில் அசைவ உணவு கடைகளை திறப்பது அவருடைய மத உணர்வுகளுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதால் நாங்கள் இந்த தாக்கீதை பிறப்பிக்கிறோம் என்று மிருகநல வாரியம் கூறியது. பிறகு திடீரென்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி 5 நாட்களில் நாங்கள் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்து விட்டது. ஏன் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது இந்தியா முழுமைக்குமானது அல்ல, குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று கூறிவிட்டது. இந்த உத்தரவு வந்த உடனேயே தமிழ்நாட்டில் உள்ள பெரியகுளம் நகராட்சி, அந்த நகராட்சி ஆகஸ்ட் 13ஆம் தேதி 10 நாட்களுக்கு பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து இறைச்சி கடைகளும் மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டது. பிறகு நடுவண் அரசனுடைய மிருகநல வாரியம் தன்னுடைய சுற்றறிக்கையை திரும்ப பெற்றதற்கு பிறகு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பெரியகுளம் நகராட்சியும் தன்னுடைய சுற்றறிக்கையை திரும்ப பெற்று விட்டதாக அறிவித்து விட்டது. சரி, இதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு பொதுநலன் வழக்கு வந்தது. அந்த பொதுநலன் வழக்கில் இந்த 10 நாட்கள் கடைகளை மூட வேண்டும் என்ற ஆணையை தமிழக அரசு ஏற்கவில்லை என்று அரசு வழக்கறிஞர் வாதாடுகிறார். இந்த செய்தி நேற்று முன்தினம் வந்த செய்தி. ஆனால் பெரியகுளம் நகராட்சி மட்டும் அந்த ஆணையை ஏற்று அப்படியே உத்தரவு போடுகிறது என்று சொன்னால், பெரியகுளம் நகராட்சி தமிழ்நாட்டிற்குள் இல்லையா? பெரியகுளம் நகராட்சி நேரடியாக டெல்லியின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? பெரியகுளத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அஇஅதிமுகவை சேர்ந்தவர் ஒரு RSS காரராக இருப்பதால் அந்த பகுதியை ஒரு RSS மண்டலமாக மாற்ற தனது செல்வாக்கை பயன்படுத்துகிறாரா என்றெல்லாம் கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நாட்டில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் சாப்பிடுகிற உணவு என்பது அசைவ உணவுதான். இவர்கள் சொல்லுகிற இந்து மதத்தில் கூட பெரும்பான்மை மக்கள் சாப்பிடுகிற உணவு அசைவ உணவுதான். சில பார்ப்பனர்களும் சில ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சைவ உணவுக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சைவ உணவையே சாப்பிட வேண்டும் என்று உணவில் திணிப்பது என்பது அடிப்படை உரிமைகளை பறிப்பது ஆகாதா? மதம் என்ற போர்வைக்குள் புகுந்து கொண்டு சில மைனாரிட்டிகள் புகுந்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரம் தான் பெரும்பான்மை கலாச்சாரம், இதுவே மதத்தினுடைய கலாச்சாரம் என்று கூறிக்கொண்டிருப்பது என்பது சிறுபான்மை கூட்டம் பெரும்பான்மை மக்களை அடக்கி ஆளுகிற கொடூரம் அல்லவா? இதுதான் இந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்தினுடைய அடையாளமா என்ற கேள்வியை இந்த சுதந்திர நாளில் நாம் எழுப்பி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.